ஹலோ கைஸ், பெர்சியன் அதாவது பாரசீகம் என்று அழைக்கப்படும் ஈரானின் வரலாறு கிமு 7000 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியான நாகரிகத்தை கொண்டுள்ளது. உலக வரலாற்றில் தனது தனிச்சிறப்பை எப்போதும் காட்டி வந்த நாடு பாரசீக பேரரசுகளின் பாரம்பரிய கொண்ட ஈரான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாகரிகம், கலாச்சாரம், அரசியல், படை, மதம் என உலகமெங்கும் பல திசைகளை பதித்து வந்த இந்த நாட்டின் வரலாறு ஒரு புதையல் என்றே சொல்லலாம். பழம்பெரும் அச்சமெனிட், பார்த்தியன் மற்றும் சாசனியட் பேரரசுகளின் காலத்திலிருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளுடன் ஒன்றாக இருந்ததுதான் ஈரான். ஒழுங்குமுறையான நிர்வாகம், சிறந்த கட்டிடக்கலை, அறிவியல், மருத்துவம் வளர்ச்சி கண்ட காலங்கள் இவை. இருப்பினும் காலப்போக்கில் கிரேக்கர்களுடன் நடந்த மோதல்கள், அரபு பேரரசின் வருகை, இஸ்லாமிய கலாச்சாரத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள், மங்கோலியாவின் படையெடுப்புகள் இவை அனைத்தும் ஈரானின் வரலாற்றில் பல தாக்கங்களை ஏற்படுத்தின. பாரசீகம் இலக்கியம் மற்றும் கவிதைகளால் உலகின் அற்புதமான கலை வடிவங்களை வழங்கியுள்ளது. சாஹிருதீன் சிராஜ், உமர் கயாம் போன்ற கவிஞர்கள் இந்த பாரம்பரியத்தின் தலைசிறந்த முகங்கள் என்றும், நவீன காலம் 20ஆம் நூற்றாண்டில் ஈரான் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை பார்த்தது. பக்லவி அரசின் வீழ்ச்சி, 1979இல் நிகழ்ந்த இஸ்லாமிய புரட்சி, அதன் பின் உருவான இஸ்லாமிய குடியரசு. இது மட்டுமில்லாமல் இன்றைய ஈரான் ஒரு பசுமை நிறைந்த கலாச்சார நாடு மட்டுமல்ல, வளமான எண்ணெய் வளங்கள் கொண்ட ஒரு முக்கியமான பன்னாட்டு அதிகார நாடாகவும் திகழ்கிறது. அதன் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் உலகில் ஏற்பட்ட தாக்கத்தையும் பற்றியும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஈரானின் வரலாற்றை பற்றி பேச போகுது. வணக்கம் மக்களே, இது உங்கள் டே டியூப் யூடியூப் சேனல். இன்று ஈரானின் வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்க்கும் ஒரு பயணமா இருக்க போகுது. சோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பனாதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும். ஈரான் ஒரு மிக பழமையான நாகரிகம் மற்றும் வரலாறை கொண்ட நாடாகும். ஈரானின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையே ஆரம்பிக்கிறது. இந்த வரலாற்றின் பயணத்தில் முதலில் பார்ப்பது பழங்கால ஈரான் எப்படி இருந்தது. இதை 6 பகுதியாக கூட பிரிக்கலாம். பழங்கால ஈரான் முதல் இன்று வரை. முதலில் பார்ப்பது பழங்கால ஈரானும் நாகரிகமும். ஈரான் என்ற இப்போதைய நாட்டில் மனிதர்கள் வாழ துவங்கியது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே. பழமையான காலம் என அழைக்கப்படும் பண்டைய காலத்தில் குடியேறிய வாழ்க்கை முறைக்கு மாறிய முதலாவது நாகரிகங்களுள் ஒன்று இங்குதான் தோன்றியது. அந்த காலத்தில் ஈரானின் தென்மேற்கு பகுதிகளில் எலாமைட் நாகரிகம் என்ற மிக பழமையான ஒரு நாகரிகம் மலர்ந்தது. கிமு 3200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. சுசா என்ற நகரம் அந்த நாகரிகத்தின் தலைநகராக விளங்கியது. இன்றும் அந்த இடத்தில் அருங்காட்சியகங்கள் மூலமாகவும் அதன் பழமையை நாம் காணலாம். எலாமைட்கள் தங்கள் சொந்த மொழி எழுத்து முறையை கொண்டிருந்தனர். நகர மையங்கள், சிற்பக்கலை, கலை தொழில், கட்டடங்கள் ஆகியவை மிகுந்த வளர்ச்சி அடைந்திருந்தன. இதற்கு பிறகு கிமு 550ஆம் ஆண்டளவில் பாரசீக பேரரசு உருவானது. அதாவது சைரஸ் த கிரேட் என அழைக்கப்படும் சைரஸ் மன்னன் முதலாக அனைத்து பாரசீக கோத்திரங்களை ஒன்றிணைத்து உலகின் முதல் மிக பெரிய பேரரசாக அச்சமெனிட் பேரரசை நிறுவினார். இந்த பேரரசு மெசபொத்தேமியா முதல் இந்திய எல்லைகள் வரை கிழக்கு யூரோப்பை தொடரும் வரை பறந்து விரிந்தது. நல்ல நாகரிகம், பொது நடைமுறை, சுதந்திரம் ஆகியவை பெரிதும் மதிக்கப்பட்டன. பகுதி 2ல பேரரசின் எழுச்சி மற்றும் அதன் எதிரிகளையும் மற்றும் பாரசீக பேரரசுகளின் சீரழிவும். பழங்கால பாரசீக பேரரசின் எழுச்சியை உருவாக்கிய பெரும் தலைவன் சைரஸ் மன்னன். கிமு 550இல் சைரஸ் பல சிறிய பாரசீக மற்றும் மீடியன் அரசுகளை ஒன்றிணைத்து அச்சமெனிட் எம்பையர், அதாவது அச்சமெனிட் பேரரசு என்ற உலகின் முதல் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார். அவரது ஆட்சி நீதியானது, இருதயங்களை வென்றது. அந்த காலத்துக்கே உரிய மத சுதந்திரம், கலாச்சார சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கை கொடுத்தார். சைரஸுக்கு பிறகு அவரது மகன் கம்பிசஸ் ஆட்சிக்கு வந்தார். அவரின் மிகப்பெரிய சாதனை எகிப்தை வென்று பாரசீக பேரரசின் எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. இதற்கு பிறகு வந்த டேரியஸ் 1ஆம் அரசன் பாரசீக பேரரசை நிர்வாக ரீதியாக மிகவும் வலுப்படுத்தினார். சாலை அமைப்பு, வரி வசூல் முறைகள், நிலப்பிரிவு ஆகியவற்றை முறையமைத்தார். அவரின் காலத்தில் பாரசீக பேரரசு மிக பெரும் அதிகாரம் பெற்றது. ஆனால் சகல பேரரசுகளையும் போல பாரசீக பேரரசுக்கும் எதிரிகள் இருந்தனர். கிரேக்க நகர நாடுகள், குறிப்பாக அத்தென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டா பாரசீக பேரரசுக்கு பெரும் சவாலாக இருந்தன. பெர்சியன்ஸ், கிரேக்க போர்கள்
பல ஆண்டுகள் நடைபெற்றன. பின்னர் கிமு 330 மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் பாரசீக பேரரசை முற்றிலும் வென்று அதன் பெருமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இது பாரசீக தரையில் பாரசீக ஆட்சியின் முடிவல்ல. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு புதிய பேரரசராக சாசனியட் பேரரசு உருவாயிருது. சாசனியட்கள் மிகச்சிறந்த நிர்வாகத்தையும் கலாச்சார வளர்ச்சியும் கொண்டு வந்தனர். நவீன ஈரானின் அடித்தள கலாச்சாரமும் இந்த சாசனிட் காலத்தில் மிக முக்கியமாக உருவானது. இந்த சாசனிட் பேரரசும் பின்னர் அரபு இஸ்லாமிய படைகளால் முறியடிக்கப்பட்டது. ஆனால் பாரசீக கலாச்சாரம் இன்னும் காலத்தை கடந்தும் அதன் தாக்கத்தை இன்று வரை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. பாரசீக நாகரிகத்தின் உள்ளார்ந்த அடையாளம் அதன் மதம் மற்றும் கலாச்சாரம். பாரசீகர்களின் மிக பழமையான மதம் ஜோராஸ்ட்ரியனியம் முன்னணி தீர்க்கதரிசி ஜரதுஸ்திரர் என்பவரால் பரப்பப்பட்டது. இது உலகின் மிக பழமையான ஒற்றை இறை மதங்களில் ஒன்று. நன்மையும் தீமையும் இடையே நிகழும் மோதலை வாழ்க்கையின் நோக்கமாக பார்க்கும் ஒரு உயர்ந்த தத்துவ மதம். அக்னி ஒளியையும் தூய்மைப்படுத்தும் முக்கிய குறியீடு ஜோராஸ்ட்ரியனிசம். பாரசீக வாழ்க்கையின் முறைக்கும் பண்பாடு அடையாளத்துக்கும் அழகான ஆழமான தாக்கம் ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு பாரசீக கலையிலும் எழுத்தியிலும் கவிதைகளிலும் அபூர்வமான வளர்ச்சி ஏற்பட்டது. உமர் கயாம், ஹபீஸ் போன்ற கவிஞர்களால் நூற்றாண்டுகளை கடந்து வாழும் கவிதைகளை படைத்தனர். அவர்களின் கவிதைகள் இன்றும் உலகளவில் வாசிக்கப்படுகின்றன. பாரசீக சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஜவுளிக்கலை இவை அனைத்தும் உலக சுகேதியாக இருக்கின்றன. பெர்சியன் ஸ்கிலிம் கம்பளங்கள் மிக சிறந்த கைவினை பணியாக உலக புகழ் பெற்றவை. ஆனாலும் வரலாற்றில் புதிய திருப்பம் 7ஆம் நூற்றாண்டின் அரபு பேரரசு புறப்பட்டு ஈரான் பகுதிகளை கைப்பற்றியது. இஸ்லாம் மதம் விரைவில் பரவியது. ஜோராஸ்ட்ரியனிசம் மெதுவாக மங்கத் தொடங்கியது. பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாக மாறினர். ஆனால் பாரசீக கலாச்சாரம் அதன் பழைய அடையாளங்களை இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் ஒன்றிணைத்து புதிய உருவம் எடுத்து இன்றும் ஈரானின் பாரசீக மொழியும் கவிதை கலையும் பழைய மத வழிபாடுகளும் அடித்தளமாகவே உள்ளது. இந்த கலாச்சார கலவைதான் ஈரானை மற்ற அனைத்து நாடுகளையும் விட சிறப்புமிக்க ஒரு நாகரிகத்தால் அமைகிறது. பாரசீக பேரரசின் கலாச்சாரமும் மதத்தையும் அதன் நிலைமையும் பெரிதும் மாற்றிய இன்னொரு பெரிய அத்தியாயம் மங்கோலியாவின் படையெடுப்பு. 13ஆம் நூற்றாண்டின் செங்கிஸ்கானின் தலைமையில் மங்கோலிய படைகள் ஈரான் பகுதிகளை தாக்கினர். பல பெரும் நகரங்களை நாசமடைந்தன. பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்த பாரசீக நாகரிகம் இவ்வெகுவான அழிவால் பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது. ஆனால் பாரசீக கலாச்சாரத்தின் வலிமை என்னவென்றால் அது மீண்டும் எழுந்தது. இதுபோலவே வரலாற்றின் அடுத்த கட்டத்தில் புதிய வம்சங்கள் உருவானது. சஃபாவித் வம்சம் 16ஆம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்தது. இவர்கள் மூலம் சியா இஸ்லாம், அதாவது ஈரானின் முக்கிய மத மரபாக நிலை பெற்றது. இப்போது வரை ஈரான் உலகின் மிகப்பெரிய ஷியா முஸ்லிம் நாடாகவே உள்ளது. ஷபாவித் பேரரசு கட்டிடக்கலை, கவிதை, கலைப்பொருள் ஆகியவற்றில் வலிமை பெற்றது. இஸ்பகான் நகரம் உலகின் பாதி அழகு இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லப்படும் அளவுக்கு வளர்ந்தது. அதன் பின் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் கஜார் வம்சம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்போதும் புதிய சவால்களும் வந்தன. ஐரோப்பிய சக்திகள், குறிப்பாக பிரிட்டிஷ், ரஷ்யர்கள் ஈரானின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்திற்குள் தலையீடு செய்ய ஆரம்பித்தனர். ஐரோப்பிய ஆட்சி முறைகளும் புதிய ஆயுதங்கள் மற்றும் புது சிந்தனைகளும் ஈரானை பாதிக்க ஆரம்பித்தன. ஏராளமான வணிக ஒப்பந்தங்கள், அரசியல் அழுத்தங்கள் இவை காலத்தால் ஈரானை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வந்தன. இந்த காலனித்துவ தற்காலிக தாக்கங்கள் பின்னர் ஈரானின் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியபடி 20ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர்ந்தது. ஈரானின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பம் 20ஆம் நூற்றாண்டில் நடந்தது. பழைய வம்ச ஆட்சிகளுக்கு பிறகு 1925இல் ரேசா ஷா பஹ்லவி ஆட்சியை பிடித்தார். புதிய பஹ்லவி அரசு உருவானது. ரேசா ஷா நாட்டில் மேம்பாடு மற்றும் நவீன மாற்றங்களை கொண்டு வந்தார். மேற்கு உலகத்தின் கல்வி, தொழில்நுட்பம், சட்டம் போன்றவற்றை ஈரானின் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இது ஒரு புறம் பாரம்பரிய மத நம்பிக்கைகளுக்கு புதிய அரசியல் சிந்தனைகளும் இடையே மோதலை ஏற்படுத்தியது. 1941இல் ரேசா ஷா ராஜினாமா செய்ய நேர்ந்தது. அவரது மகன் முகமது ரேசா பஹ்லவி ஆட்சிக்கு வந்தார். இருப்பினும் பஹ்லவி அரசாங்கம் மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் அதிகமான அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு மக்கள் மீது கொடுமை கூட்டியது என பலரும் நினைத்தனர். மத தலைவர்கள், மாணவர்கள், மக்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கினர். இப்படி ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி மூடிக்கொண்டிருந்தது. 1979இல் ஈரானின் முழுக்க இஸ்லாமிய புரட்சி வெடித்தது. அப்போது மிகச்சிறந்த மத தலைவர் அயதுல்லா ருஹுல்லா குமைனி பல வருடங்களாக நாட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தார்.
புதிய புரட்சிக்கு பிறகு அவர் நாடு திரும்பினார். பக்லவி அரசை வீழ்த்தி இஸ்லாமிய குடியரசை, அதாவது இஸ்லாமிக் ரிபப்ளிக் நிறுவினார். இது ஈரானின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாகவே அமைந்தது. இன்றைய ஈரான் அதன் அரசியல் அமைப்பும் மத அடிப்படையும் இந்த 1979 இஸ்லாமிய புரட்சியின் விளைவாகவே உருவானது. இன்றைய ஈரான் 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இஸ்லாமிய குடியரசாக அமைந்துள்ளது. இங்கே சுப்ரீம் லீடர் எனும் மத தலைவர் அரசியல் மற்றும் மத ரீதியாக மிக பெரும் அதிகாரம் கொண்டவர். அதற்கு பின்பாக ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் அரசு பேரவை ஆகியவை நாட்டை நிர்வகிக்கின்றனர். ஆனால் அனைத்திற்கும் மேலாக இஸ்லாமிய சட்டங்கள் தான் வழிகாட்டியாகவே இருக்கின்றன. சோ இதுதான் பழங்கால பாரசீக பேரரசிலிருந்து இன்று வரையிலான ஈரானின் பயணம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சோ இதே போல அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். சோ இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பனாதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும். சோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.